விரைவில் இந்தியாவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். மேலும் சீனாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் முடிந்ததாக கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் பிக் பியூட்டிஃபுல் பில் நிகழ்ச்சியில் பேசிய ட்ரம்ப் மற்ற நாடுகளுடனான ஒப்பந்தங்கள் பற்றி பேசியிருக்கிறார். அப்போது பேசிய அவர், நேற்றுதான் நாங்கள் சீனாவுடனான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். எங்களுக்கு சில சிறந்த ஒப்பந்தங்கள் உள்ளன. அதே நேரத்தில் வரக்கூடிய நாட்களில் இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தலாம். அது மிகப்பெரியதாக இருக்கலாம் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். Everybody wants to make a deal and have a part of it, right? I know you and Howard and Scott are working overtime, making deals with other countries. Remember a few months ago, the press was saying, do you really have anybody of any interest? Well, we just signed with China yesterday, right? மேலும் அமெரிக்காவுடன் எல்லோரும் ஒரு ஒப்பந்தம் செய்து அதில் ஒரு பங்கை பெற விரும்புகிறார்கள். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாட்டுடனும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப் போவதில்லை. மாறாக சில நாடுகளுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி மிக்க நன்றி என்று கூறி 25, 35, 45 என சதவீதங்கள் வாரியாக அவர்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். அவர்களிடம் மிகவும் கண்டிப்பாகவும் இருப்போம் எனவும் கூறியிருக்கிறார். அதுதான் எங்களுக்கு சுலபமான வழி. எல்லோரிடமும் எங்களால் இறங்கி செல்ல முடியாது என்று ட்ரம்ப் பேசியதாக தெரிகிறது. Everybody, we're not going to make deals with everybody. Some we're just going to send them a letter, say thank you very much. You're going to pay 25, 35, 45%. That's the easy way to do it. And my people don't want to do it that way. They want to do some of it, but they want to make more deals than I would do. சீனாவுடனான ஒப்பந்த விவரங்கள் குறித்து ட்ரம்ப் விரிவாக வெளிப்படுத்தவில்லை என்றாலும் வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் சீனாவுடன் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்து தகவல்களை கூறியிருக்கின்றனர். அதாவது சீனாவுடன் அரிய பூமி தாதுக்கள் தொடர்பான வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட்டதாக தெரியவருகிறது. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக ரீதியாக பதட்டங்கள் இருந்து வந்த நிலையில் ஜூன் மாத தொடக்கத்தில் அமெரிக்காவும் சீனாவும் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டியதாகவும் கடந்த மாதம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் முதலில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளை தற்போது மீண்டும் உயிர்ப்பித்ததாகவும் CNN செய்தி ஊடகம் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் பேசிய அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக், இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி கட்டத்துக்குள் வந்திருக்கிறது. இது இரண்டு நாடுகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார். தற்போது அமெரிக்கா சீனாவுடன் ஒப்பந்தம் செய்திருப்பது வர்த்தக ரீதியிலும் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் சூழ்நிலையிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.